120 பிள்ளைங்களுக்கு தான் வராங்க. ரைட்டுமா, நீங்க புரியுது, அழுகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சொல்லுங்க சார், தண்ணிக்கும் போது வெடிச்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு பயந்து பயந்து தான் சார் நான் எழுச்சிக்கிறேன். அவர் பயத்தாலே எனக்கு பயம் தான் வருது அதிகமா. என்ன அசிங்க இல்லாத கேள்வி தான் சார் கேட்குறேன். இதனாலதான் நான் ஆட்டில போட்டேன், இல்லாத கஷ்டத்துல தான் நான் ஸ்கூல் சேர்க்குறேன். எனக்கு என்ன பதில் சொல்றேன், இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. என்னோட தலைமையில பார்த்தா நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் சார். நாங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு மாசம் மழை பெஞ்சாலே நாங்க அன்னைக்கு பசியோட தான் இருப்போம் தவிர வயிறு ரொம்ப சாப்பிட மாட்டோம் சார். நாங்க வெளியே சொல்லாத குறைதான் எங்களுக்கு. எங்களோட இது பாத்தீங்களா, எங்களோட இது எங்க சைட்ல இருந்து நீங்க பாத்தீங்களா மேம்? எத்தனை பிள்ளைங்க படிக்குது சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன ஆகும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க உங்களுக்கு இப்படி சொல்லுவீங்களா சொல்லுங்க மேம்? பிரைவேட் ஸ்கூல் சொல்றீங்க நீங்க, அது போன வருஷமே நீங்க சொல்லிருந்தா என் புள்ளைய நான் ஆட்சியில போட்டிருக்க மாட்டேன் மிஸ். ஒரு நிமிஷம் இருங்க, பேசுறது கேளுங்க. போன வருஷம்ங்கிறது எப்படி தெரியும் எனக்கு? ஹெல்த் இஷ்யூஸ் வரும் மேம். வயசானாவே ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும். இப்ப இளமையா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வருது. வயசானவங்களுக்கு வரதுக்கு இதுவும் கிடையாது மேம். மேம் உங்க ஸ்கூல் நீங்க மூடுறீங்க மேம். உங்க ஸ்கூல் சொல்லினா தானே எல்லாரையும் நாங்க சேர்த்து விட்டீங்க. ஆண்டிக்கு நீங்க மேம் உங்க ஸ்கூல் தலையில தான் மேம் வச்சுக்கணும் நாங்க. சரி விடுங்க மேம். ஆண்டிக்கு இப்ப என்ன ரீசன் சொல்லி பாருங்க மேம். சொல்லுங்க மேம். தனியா பேச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மேம். தனியா பேச என்ன பிரயோஜனம்? தனியா ஒன்றும் பேச முடியல மேம். இப்ப பேசுற வார்த்தை தான் தனியாவும் பேச முடியும். அது இப்பயே நம்ம பேசிடலாமே மேம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேம். நான் ஆட்டில உங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஆட்டில போய் நிறைய விசாரிச்சுட்டேன் மேம். நான் அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நீங்க ஆட்டில இங்க போட்டுருந்தீங்கன்னா நீங்க 8th வரைக்கும் இங்க போட்டுருக்கலாம். நீங்க அங்க போட்டனால நீங்க 5th வரைக்கும் போட்டனால நீங்க 5th வரைக்கும் தான் ரீசன் இது பண்ண முடியும். நீங்க இங்க வந்து இதை பண்ண முடியாது, இங்க செல்லாது. நீங்க மேல ஆட்டின்னு எழுதி கொடுத்தாலும் இங்க வந்து செல்லாது. நீங்க என்ன எந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படின்றாங்க. கவர்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா, படிப்பை பத்தி உங்களுக்கு தெரியுமான்றாங்க. நாங்க என்ன பேச முடியாது. எங்களால படிக்க முடியலன்னு தான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானு என்ன பேச முடியும் சொல்லுங்க.